வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம், மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அண்ட் இதிலிருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்ப்போம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச், அதாவது ஓஏ சேஞ்ச் வந்து நமக்கு எப்படி இருக்குது, அந்த ஓஏ சேஞ்ச்லேருந்து நம்ம என்ன அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட கேஷ் மார்க்கெட் பொசிஷன் அப்டேட் ஆயிருந்தா நமக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு 10ஆம் தேதி மார்ச்சுக்கு தான் அப்டேட் ஆயிருக்கு. 11ஆம் தேதிக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஒருவேளை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடிக்கும் போது அப்டேட் ஆயிருந்தால் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா, இந்த மூணையும் தான் நம்ம வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு கேள்வி. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லியிருந்தது, மார்க்கெட்டில் ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் நேற்று காலையில் நான் எழுதும்போது 30லேருந்து 40 நான் எழுதலை, 40 இல்லைன்னா 30 பாயிண்ட் அப்படின்னு தான் நான் எழுதியிருந்தேன். ஸோ அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் வந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட நிஃப்டி 50ல் 30 பாயிண்ட் வந்து இன்றைக்கி கேப் டவுன். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், அதனால தான் 30 பாயிண்ட் தான் நமக்கு கேப் டவுன். கரெக்டாக நான் மெஷர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது ப்ரீவியஸ் டே க்ளோஸு, அங்கேருந்து இன்னையோட ஓப்பன் இன்னையோட ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா 22 பாயிண்ட்ஸு. ஸோ ஹையஸ்ட் லெவல் போனது 66 பாயிண்ட்ஸு, லோவஸ்ட் லெவல் போனது 7. அண்ட் நான் இன்னொன்று என்ன சொன்னேன்னா, இந்த கேப் டவுன் ஓப்பனிங்க்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அதாவது இந்த ஒரு கேண்டிலே இந்த கேப் டவுனை வந்து கவர் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நேத்தோட ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது வந்து ஈஸியாக கவர் ஆயிரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த கேப் டவுனை அந்த கேண்டிலே ஹையஸ்ட் அண்ட் லோவில் வந்து கவர் பண்ணிருச்சு. ஓகே. அண்ட் முக்கியமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் விஷயம் சொல்லியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுலேயுமே நமக்கு வந்து ஒரு பாட்டம் லைன் வந்துட்டு இருந்துச்சு. ஹையர் லோ வந்து ஹைட்டு கம்மியாயிட்டே போச்சு. அதனால் இந்த லோ வந்து ஆனால் ஹைட் கூடிட்டே போகுது. ஸோ அப்படிங்கிறனால இதுக்கு பேர் ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹையர் லோ பேட்டர்னை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஹையர் லோ பேட்டர்னுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா தான் இன்னையோட மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் சைடு தான் இருந்துச்சு. ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு அப்படி தான் யூஸ் ஆச்சு. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் டேட்டாஸ் ஃபியூச்சர்ஸில் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டில் புல்லிஷ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகணும். ஆனாலும் ஒன்று சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா, இந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிராஸ் ஆகிடுச்சு, இந்த லைனை கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கடன்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் நிஃப்டி 50 பொறுத்தளவு 24,000 வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 23,750. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து 23,850லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ 23,850ல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மேபி நமக்கு வந்து டைம் கிடச்சிருந்தா இந்த மொமெண்டம் அப்படியே ஃபாலோ ஆகி நமக்கு வந்து 23,700 இல்லைனா 750க்கோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆக்சுவல் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 23,800 தான் ஆக்சுவல் சப்போர்ட், 850 கூட கிடையாது. ஸோ இது நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் டேட்டா. அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது 23,800 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. 850 இல்லை 750 கூட கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த 850ல் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஓகே. அப்போது இது வந்து நம்மளோட நிஃப்டியில் மட்டும் கிடையாது. சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த லைன் ஏற்கனவே வரைஞ்சிருந்தோம் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லேருந்து அழகாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு 9ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் மேலே போச்சு, செவ்வாய்க்கிழமை ஒரு கன்சாலிடேஷன், அடுத்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே. ஸோ அப்போது திங்கக்கிழமை எங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சோ அதே ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் இப்படி தான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டிருந்தேன். மார்க்கெட் இப்படி மேலே போச்சு, அப்படியே திருப்பி கீழே வந்துருச்சுன்னு. அப்போது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பாட்டம் வரைக்கும் வரலாம். இந்த பாட்டம் வரைக்கும் வந்துட்டு தான்
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரைஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரைஸ் சேஞ்ச் போறதுக்கான சான்சஸ் நமக்கு நெறையா இருக்கு. ஸோ அப்ப அதே மாரி தான் நமக்கு நிஃப்டி 50லயும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையோட லோவஸ்ட் பாயிண்ட் 23,750. ஸோ இதனால தான் இந்த பாயிண்ட்ட வந்து நான் 23,750 ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டா போட்டிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து OAI சேஞ்ச் இல்லன்னா OAI வந்து பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் மார்க்கெட்ல ஏன் நான் வந்து 23,750 தான் நான் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டா இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா போட்டிருந்தேன்னா, காரணம் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து தான் பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திங்கட்கிழமையோட மார்க்கெட்ல கரெக்ட்டா இந்த இடத்துல தான் பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் நம்ம இங்கிருந்து கொஞ்சம் கீழ இறங்கி வந்து அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து யாருனாலயும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சோ, அப்படி அவங்க நினைக்கிற மாரியோ நடந்துருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல எல்லாருமே அவங்க வந்து ப்ராஃபிட் வந்துருவாங்க. ஏன்னா நம்ம சொல்றதுமே ஒரு லாஜிக் வச்சு ஒரு 4, 5 டேட்டா வச்சு தான் நம்ம சொல்றோம். ஆனா, அப்போதைய நிலைமையில மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைரக்ஷன்ல போறதுக்கு தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். எப்படி இந்த இடத்துல வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிட்டே வந்துச்சோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட்ல காலையில லோவர் லோ ஃபார்ம் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஹையர் லோன்னு சொல்லுவோம். அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். அதே மாரி நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிட்டே வருது. அப்ப இந்த லோவர் லோ வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட் புஷ் வரதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ குடுக்குது. ஸோ அப்ப இந்த லோவர் லோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இங்க ஒரு லோவர் லோ அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் அதாவது ஒவ்வொரு புல் பேக்கும் மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஒரு புல் பேக் வருது. இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு புல் பேக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோவா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு புல் பேக்கும் ஒரு லோவர் லோவா ஃபார்ம் ஆயிட்டே வருது. அப்ப இந்த லோவர் லோ வந்து நாளையோட மார்க்கெட்ல கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு சரிவு நிலை கண்டிப்பாக இப்போதே தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். நாளையோட மார்க்கெட்க்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவு 23,750 அண்ட் நம்மளோட சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னமும் கொஞ்சம் கீழ வரலாம். அது சிம்பிளா சொல்லணும்னா, திங்கட்கிழமை எந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சோ, அந்த லோவஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவு 55,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டில வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர் அண்ட் நான் இத ஃபாலோ பண்றேன். இல்ல எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறனால தான் நான் சொல்றேன். ஏன்னா, இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, மார்க்கெட்ல லீடிங் இண்டிகேட்டரா இருக்காது. ஆனால் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் கரெக்ட்டான டைரக்ஷன் தானா அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் காலையில நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுல எனக்கு வந்து ஒரு டவுன் ஃபாலிங் கேண்டில் இருந்துச்சு. அண்ட் இந்த கேண்டில்ஸ் கொஞ்சம் சிலது வந்து ஒல்லியாவும், சிலது கொஞ்சம் பெருசாவும் இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து வால்யூம் வெயிட்டட் கேண்டில்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து வால்யூம் கேண்டில். நார்மல் கேண்டில் இல்ல, வால்யூம் கேண்டில். ஸோ அப்படிங்கிறனால இதில வந்து நமக்கு இந்த வால்யூமை ரெஃபர் பண்ணாமயே இந்த இடத்துல வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சின்னதா இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு செட்டப் இல்லன்னா என்னோட ஒரு லாஜிக் படி மார்க்கெட்ல எனக்கு வந்து 9.25க்கே இந்த இடத்துல டவுன்ஃபால் இந்த 9.25 அப்படி இல்லன்னா 26 இந்த 9.25, 26க்கே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எனக்கு வந்து ஒரு செல் சிக்னலுக்கான ஒரு மார்க்கெட் தான் எனக்கு. அப்போ இந்த செல் சிக்னல் எனக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ண மூடிட்டு நான் வந்து 2 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஒரு ஒரு 1 மணி நேரம் ஹோல்ட் பண்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா, இன்னையோட மார்க்கெட்ல ஒரு மாற்றமும் இல்லாம அழகா ஒரு செல் சிக்னல் வருது. அண்ட் இந்த செல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இன்னையோட மார்க்கெட்ல பொசிஷன் குளோஸ் பண்ணும்போது மினிமம் 1.5க்காவது நான் க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ, அப்போ இந்த ட்ரெண்ட வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து வெறும் நான் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன வச்சு கன்ஃபார்ம் பண்ணாம, எனக்கு ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா, நம்ம வந்து காச வச்சு விளையாடுறோம். அப்போ அந்த காசு வந்து லூஸ் பண்ணிறக்கூடாது. கொஞ்சம் செகண்டா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ இந்த செகண்டரி கன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்தியா விக்ஸ் டேட்டா. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ பொறுத்தளவு, அது ஒரு டைரக்ஷன்ல போச்சுன்னா, இந்தியா விக்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ இன்னையோட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த 9:15 கேண்டில் மட்டும் தான் ரெட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான குரோத். அண்ட் இந்த குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துலேருந்து வரும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுதுன்னு. இந்த கன்சாலிடேட் ஆரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1.25. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது, எனக்கு என்னோட ஒரு லாஜிக் படி பார்த்தோம்னா, எனக்கு வந்து இந்த 1.5க்கு தான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகுது.
இல்லைனா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன்ஸ். அண்ட் இந்த இண்டிகேஷன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக 1:30. அப்போ இந்த 1.15க்கு இருக்கிற புல் பேக் தான் நமக்கு வந்து இந்த 1.15க்கு இந்த புல் பேக் மேலே போகுது. அப்போது ஆனால் இங்கே இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1.15க்கு இருந்தது மார்க்கெட்டில் கீழே வருது. ஸோ அப்போது இந்த அங்கே மேலே போகுது, இங்கே கீழே வருது அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டு கரெக்டாக இருக்குது. அப்போ நான் வந்து மார்க்கெட்டில் பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேலே போயிட்டு அண்ட் 1.5க்கு மேலே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனும், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் நான் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாலேருந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டில் 18.5லிருந்து 21.2 வரைக்கும் மார்க்கெட்டில் கூடியிருக்கு. அண்ட் இந்த 18ங்கிறது 18 ரூபா தான். அதே மாதிரி 21.2ங்கிறது 21 ரூபா 2 பைசா 20 பைசா தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு இது 1 ரூபா 2 ரூபான்னு இருக்குது. பட் இந்தியா விக்ஸோட வேல்யூ வச்சு நமக்கு பார்க்கும்போது 15% மார்க்கெட்டில் வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா பேனிக்னஸ், அக்ரெசிவாக பையிங் அண்ட் செல்லிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ரேஞ்ச் போகும்போது நமக்கு வந்து எந்த இடத்துல வாங்கியிருந்தாலும் அவங்க எல்லாருமே செல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து திங்கக்கிழமை வாங்கியிருந்தவங்களும் செல் பண்ணியிருந்திருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்கியிருந்தவங்களும் செல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே கண்டிப்பாக கால் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பாங்க. புட் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸில் போயிருந்திருப்பாங்க. அப்போது இது ரெண்டுமே சேர்த்து வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சரிவு நிலைக்கு வந்திருக்கு. அப்போது இன்னையோட மார்க்கெட் சரிவு நிலைக்கு இருக்குது அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் நமக்கு வந்து டவுன்ஃபால் ஆகுமா அப்படின்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு 2 காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ நான் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான் இங்கே பார்க்குறேன். பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ. ஸோ இந்த கடந்த ஒரு 2 வாரமாக நான் வந்து பிசிஆர் ரேஷியோவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பற்றியோ பேசலை. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்கிறேன். பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ. அப்போ எவ்வளவு புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து இந்த ரேஷியோ வரும். டைரெக்டாக வந்து அதால் இதை வந்து வகுக்கும் போது டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டேட்டாஸ் கிடைக்கும். அண்ட் இந்த பிசிஆர் ரேஷியோ 0.6 அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன்ஸ் அளவுக்கு அதிகமாக செல் பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அளவுக்கு அதிகமாக செல் பண்ணியிருந்தா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் தான் வரும். அண்ட் டவுன் சைட் புஷ் எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா 23,500. ஸோ அடுத்த மணியிலிருந்து அதுக்கு அடுத்து வந்து எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் பார்க்கலாம். ஸோ இப்போதைய நிலைமையில் 23,750 தான் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் 23,750க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சாக 23,500 வரைக்கும் நாளையோட மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது விஷயம், நீங்கள் தான் சொல்கிறீங்க கால் ஆப்ஷன் இந்த இடத்துல அதிகமாக தானே இருக்குது, அப்போது வால்யூம் வந்து புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இது வந்து ஃபுல் டே, அதாவது காலையில் இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,000 புட் ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ். அப்போ இந்த கால் ஆப்ஷனில் 9.4க்கு 1.7 லட்சம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 3.5க்கு பார்க்கும்போது 42.52 லட்சம். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஃபுல் டே. ஆனால் கடைசி 3 மணி நேரம் அந்த 9:30லேருந்து 3:30 வரைக்கும் இல்லாமல் கடைசி 3 மணி நேரம் பார்க்கும்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 24,000ல் 24,100, 200, 300 இதில் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே எவ்வளவு குறைஞ்சிச்சோ அந்த அளவு இங்கே குறையலை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஓகே நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிற பொசிஷன் கரெக்ட் தான், நம்ம நாளைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல கடைசி 3 மணி நேரம், அதாவது ஒரு 1:30க்கு மேலே நமக்கு வந்து அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அப்போது இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த 1:30க்கு மேலே இந்த இடத்துல கரெக்டாக அதுதான் 1:30 இருக்கணும். கரெக்ட் இங்கே. அப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அங்கேருந்து மார்க்கெட்டை வந்து ஓகே இன்னும் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னு சொல்லி செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே தெரியுது வால்யூம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு. அந்த வால்யூம் குறைஞ்சளவு நமக்கு இங்கே 23,500ல் குறையலை. இது வந்து லாஸ்ட் 2 ஹவர்ஸ் 1 ஹவர் அதே மாதிரி லாஸ்ட் 5 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா டைமும் வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால அட் த எண்ட் ஆஃப் த டேல கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா பேர் லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் புட் ஆப்ஷனோட பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் வரல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாளையோட மார்க்கெட் புட் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அண்ட் OA டேட்டா அண்ட் PCR ரேஷியோ இம்பார்ட்டன்ட் தான், பட் எப்போ அதை யூஸ் பண்ணுங்கிறத நம்ம கிளியராக வச்சுக்கணும். ஸோ நாளையோட டேட்டா வந்து OA டேட்டா அண்ட் நம்மளோட PCR ரேஷியோ பார்க்கும்போது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து US மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை வச்சு நடக்கும். ஸோ 330க்கு இருந்து 330யோட ப்ரைஸ்லேருந்து இப்போதைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. அண்ட் US மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நாளையோட மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ அன்டில் தென் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.